ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிடிசி யூஎஸ்டி அண்ட் பிடிசி டாமினன்ஸ் அண்ட் எதீரியம் உடைய ஒரு அப்டேட், ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பிடிசி கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1,9463 எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா? அப்போ இப்போ எங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இப்போ மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒன்று இங்கே இருந்து மேலே போயிட்டு 1,11,050 இருக்கிற லிக்யூடிட்டிஸ் $818,012 மில்லியன் லிக்யூடிட்டிஸ் இருக்குது. அதை கிராப் பண்ணிவிட்டு சரியா அங்கேருந்து கீழே வரணும். கீழே வரணும், ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்காக எங்கே வரைக்கும் வரணும்னு சொன்னோம். அந்த கரெக்ஷன் எங்களுக்கு 1,07,100 இருந்து 1,07,100 1,06,950 வரைக்கும் எங்களுக்கு லிக்யூடிட்டிஸ் இருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு சினாரியோ என்னன்னு சொன்னால், மேலே போயிட்டு மேலே இருக்கிற லிக்யூடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே ஒரு கரெக்ஷன், அங்கேருந்து கீழே ஒரு கரெக்ஷன் மாதிரி இங்கிற லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், இப்போ கரண்ட்டாக ட்ரேட் கொண்டிருக்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி இருந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன், ஜோன்டும் சொல்லலாம், லைனும் சொல்லலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். எங்களுக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சப்போர்ட்டாகவும் இருந்திருக்குது, ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் அண்ட் இங்கே ரிஜெக்ஷன், இங்கே ரிஜெக்ஷன். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி போயிட்டு கொண்டு இருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு எஸ், இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது ஒரு சைக்காலஜிக்கல் லைனாகவும் இருக்குது, சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும் இருக்குது. சரியா? அப்போ எங்களுக்கு மார்க்கெட் இங்கே இருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட் டேப் பண்ணி அங்கே இருந்து மார்க்கெட் கீழே கீழே லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு மேலே போகலாம். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே இருக்கிற மேலே இருக்கிற லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு 1,11,050 லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணி கீழே வரலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் ஒரு சினாரியோ நடக்கும். என்னன்னு சொன்னால், இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு 1,11,050 லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஆல் டைம் ஹை வைக்கலாம். 1,12,000 1,12,500 1,14,000 வரைக்குமான ஒரு ஆல் டைம் ஹை ஒன்றை வைக்கலாம். சரியா? அது எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே டே சார்ட்டில் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும், டபுள் பாட்டம் பேட்டர்ன். சரியா? வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கிட்ட எங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன். இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிற இடம் இங்கே. சரியா? அப்போ எங்களுக்கு இப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால், இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது தானே, இந்த சென்டர் லைன். இப்போ எங்களுக்கு இந்த லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இருக்குது இந்த லைனை எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணணும். எங்களுக்கு லாஸ்ட்டாக போன இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணல, லைனுக்கு கிட்ட போயிட்டு அங்கே இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி கீழே வந்துடுச்சு. சரியா? அப்போ எங்களுக்கு இங்கே இந்த சென்டர் லைன், இந்த 1,10,000 10,620 இருக்குது தானே, அதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் ஒன்று க்ளோஸ் வச்சிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு பயம் இல்லாமல் ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் அங்கே இருந்து எப்படியும்
மார்க்கெட் வந்து $1,15,000 $1,22,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னுக்கு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். இதுக்கு முன்னுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அங்கே இருந்து வெயிட் பண்ணுங்கள். அங்கே இருந்து எங்களுக்கு வந்து இந்த சென்டர் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. பிரேக் அவுட் பண்ண போகிற எத்தனை பர்சன்டேஜ் பேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அங்கேருந்து 26% கிட்ட போயிட்டு இருக்குது. சரியா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகினு சொன்னால் 50 to 80% வரைக்கும் மார்க்கெட் பம்ப் ஆகும். பட் என்னென்னு சொன்னால், இங்கே வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நாங்கள் ஒரு 10% சரி பார்ப்போம். 10% பார்த்தோம்னு சொன்னாலும் $1,22,000 வரைக்கும் வரும். சரியா, அப்போ 50% பம்ப் ஆகும். 50% பம்ப் ஆகிறதுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு வந்து புல் பேக் எடுத்து தான் பம்ப் ஆகும். மார்க்கெட் ஒரேடியாக பெரபோலிக்காக பம்ப் ஆகிறாது, புல் பேக் எடுத்து தான் பம்ப் ஆகும். ஓகே, இப்போ வந்து இதை நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். வீக்லி சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வீக்லி சார்ட்டில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஓகே, வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் வீக்லியில் வந்து எங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஒன்று ரிப்பீட் ஆகுது. அது எப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ வீக்லியில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே பார்க்கலும் இங்கே நான் உங்களுக்கு 10 லைனை போட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னாக எடுக்கலாம். சரியா, இங்கே வந்து இங்கே வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் இது எடுக்கலாம். சரியா, அப்போ நான் 10 ரிலீஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், வீக்லியில் வந்து எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிற இடம் எங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் எங்களுக்கு கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. சரியா, அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே வந்து என்ன நடந்துருக்குதுன்னு சொன்னால், இதுக்கு முன்னுக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்துருக்குதுன்னு சொன்னால், இங்கே இந்த லிக்விடிட்டிஸ் இருக்குது தானே, இந்த லிக்விடிட்டிஸை வந்து இந்த விக் வந்து கிராப் பண்ணியிருக்குது. விக் வந்து கிராப் பண்ணி கீழே வந்துட்டு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. சரியா, இப்போ சேம் பிளேஸ் நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கும் இங்கே நிறைய ரிஜெக்ஷன். இந்த வெயிட் பண்ண இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து எங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்குது. இப்போ வந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகிற இடம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளுக்கு தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் வேறு லெவலுக்கு பிட்காயினோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நாங்கள் வந்து பிடிசி டோமினன்ஸை பார்ப்போம். ஓகே, பிடிசி டோமினன்ஸ் வந்து நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை வந்து எங்களுக்கு ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னாக எடுக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சேனல் பேட்டர்னாக எடுக்கலாம், ஒரு அசெண்டிங் சேனல் பேட்டர்னாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரியா, இப்போ நாங்கள் இதை ஒரு அசெண்டிங் சேனல் பேட்டர்னாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஃபேக் அவுட் ஒன்று நடந்திருக்கும். ஃபேக் அவுட் ஒன்று நடந்துட்டு இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இருக்கிற இடம் வந்து இந்த அசெண்டிங் சேனல் பேட்டர்ன் உள்ளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து ஏற்கனவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கும். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் டவுன் பண்ணினு சொன்னால் எங்களோட அடுத்த டார்கெட் வந்து எங்கே இருக்கும்னு சொன்னால் 63% வரைக்கும் 63% வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு சொன்னால் அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன். சரியா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணினு சொன்னால்
எங்களுக்கு வந்து அல்ட் காயின்ஸ் வந்து ஒரு வேறு லெவல் ரேலி ஒன்று தரும். அப்போ அல்ட் சீசன் வந்து கிட்ட தான் இருக்குது, நெருங்கி தான் இருக்குது. அல்ட் சீசன் லேட்டாக தான் வருது. பட் அல்ட் சீசனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். அது எப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு எத்தீரியம் சார்ட்டில் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த எத்தீரியம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக இந்த எத்தீரியம் வந்து எங்களுக்கு ட்ரேட் ஆகிற இடம் வந்து $2,663. $2,663 கரண்ட்டாக ட்ரேட் ஆகுது. பட் இந்த எத்தீரியம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ஃபோம் ஆகிக்கிற பேட்டர்ன் என்னன்னு சொன்னால் டபுள் பாட்டம். இப்போ டபுள் பாட்டம் தான் எங்களுக்கு ஃபோம் ஆகி கொண்டு இருக்குது. சரியா? அப்போ இந்த டபுள் பாட்டம்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லியிருப்போம், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால் இந்த நெக்லைனோ சென்டர் பாயிண்ட், சரியா, $4,080 அதை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சின்னு சொன்னால் எங்களுடைய அடுத்த டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிரேக் அவுட் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அடுத்த டார்கெட் வந்து $5,000 $7,000 வரைக்கும் எங்களோட அடுத்த டார்கெட் இருக்கும். சரியா? அப்போ இந்த எத்தீரியம் வந்து இங்கேருந்தே பம்பாக ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொன்னால் அல்ட் காயின்ஸ் வந்து எப்படியும் பெரிய ஒரு ரேலி ஒன்று தரும். எதனாலன்னு சொன்னால் பிடிசி டோமினன்ஸ் வந்து டம்ப் ஆகும். பிடிசி டோமினன்ஸ் டம்ப் ஆகக்குள்ள பிடிசி பம்ப் ஆகும் அண்ட் எத்தீரியம் வந்து வேறு லெவலுக்கு ஒரு பம்போடு தரும். அப்போ தான் எங்களுக்கு வந்து அல்ட் சீசன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அல்ட் காயின்ஸ் வந்து வேறு லெவலுக்கு ஒரு ரேலி ஒன்று தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே நெருங்கி தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின்ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.